மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம் அநேக விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல வைத்துக் கொண்டிருப்போம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, இதெல்லாம் கர்த்தர் செய்வாரா? அநேக நேரங்கள்ல நிறைய பேருக்கு என்னன்னா சந்தேகமான ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆகவேதான் சொல்றாரு, தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாரு, உஷ்ண காலத்துல என்ன பண்றாரு, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்றாரு, 3 புருஷர்கள் வராங்க. அவங்க வரும்பொழுது ஆபிரகாம் பாக்குறாரு, அவங்கள பார்த்தோன்னே இவங்க யார் போல இருக்காங்க, தேவதூதர்கள் போல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வழிய போயிட்டு என்ன பண்றாரு, கூட்டிட்டு வந்து தன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கூடாரத்தை அழைத்து வராரு. அழைத்து வந்து என்ன பண்றாருன்னா, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, உங்களுக்காக நான் என்ன பண்றேன், சுட சுட அப்பமும் இறைச்சியும் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீங்கள் இலை பாரிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கடகடன்னு போறாரு, சாரால கூப்பிடுறாரு, 3 படி மெல்லிய மாவு எடுக்கிறாரு, இளம் கன்றை அடித்து என்ன பண்றாரு, நல்ல ஒரு சமைச்சு என்ன பண்றாங்க அவங்களுக்கு கொடுத்து, அவங்க நல்ல இலை பாரிட்ட பிறகு அவங்க பாக்குறாங்க, இந்த குடும்பத்துல எல்லாமே இருக்கு, ஆனால் ஒரு குறை உண்டு. என்னன்னு சொன்னா, இந்த வீட்டுல என்ன இல்ல, பிள்ளை இல்ல. அத பாக்குறாங்க. உடனே சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஒரு உற்பவ காலகட்டத்துல சாரல் என்ன பண்ணுவாங்க, ஒரு குமாரனை வைத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரல் என்ன பண்றாங்க, கூடாரத்துல என்ன பண்றாங்க, உட்காந்துட்டு அதை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சிரிப்பு. என்னன்னா, எனக்கே நானே கிழவியா இருக்கேன், என் கணவருக்கு வயது முதிர்ந்து போயிடுச்சு, இதுக்கு மேல எங்களுக்கு எங்க பிள்ளை பறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உள்ளத்துக்குள்ள நகைக்கிறாங்க. அப்பதான் அவங்க தூதர் சொல்றாரு, அதாவது கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரா? அநேக நேரங்கள்ல ஒரு சில பெண்களுக்கு என்னன்னா, திருமணம் ஆகிட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிருக்கும், அவங்களுக்கு என்ன இருக்காது, பிள்ளை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல எனக்கு வயசே ஆகி போயிடுச்சு, இதுக்கு மேல என் வாழ்க்கையில எங்க அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க அநேக நேரங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா? எனக்கு கர்ப்பப்பையில என்ன பண்ணிச்சு, அவள்தான் உதிர போக்கெல்லாம் நின்று போயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு பிள்ளையே பிறக்காது. ஒரு சிலர் பாருங்க, கர்ப்பப்பையே இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கும் பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் பண்ணாது, தடைப்படாது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. மரித்து போன லாசருவை கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இனி உனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்க விசுவாசிக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்ப பாருங்க, சாரல் என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க, எனக்கெல்லாம் பிள்ளை பறக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாருங்க, தேவன் அந்த மகளை ஈசாக்கை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில சரீரம் செத்து போயிருந்தாலோ, உங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் டாக்டர் சொல்லியிருந்தாலும், இனி உனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்னா கூட நீங்க விசுவாசமா பேசணும். அன்றைக்கு கர்ப்பம் செத்து போன சாராளுக்கே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால், வயதாகி போன சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொன்னால், எங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எப்பொழுது தேவனை அதிகமாய் விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்றைக்கு பாருங்க, அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா, விசுவாசத்துல குறை உள்ளவர்களாய் காணப்படுறோம். தேவனால ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னது போல தேவனால எல்லாம் கூடுங்க. தேவன் நினைச்சார்னா ஒரு இமை பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு வேணா அது பெருசா தெரியலாம்,
பாருங்க, வானத்தை என்ன பண்ண திரையை போல விரிச்சாரு. ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாமே அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நீங்க தேவனை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு சாராளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை, ஏன்னா எனக்கு வயசாகி போயிடுச்சு, என் கணவருக்கு வயசாகி போயிடுச்சு, இதுக்கு மேல எங்களுக்கு பிள்ளைகள் பிறக்காது. ஆனால் பாருங்க, அந்த மகளுக்கு கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கை பெற்றெடுக்கும்படிக்கு, அந்த 100 வயதுல பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்பேற்பட்ட கிருபையை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்தாரு, எத்தனையோ அற்புதங்களை செய்தாரு. எல்லா நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க கடந்து வராங்க. கடந்து வரும்பொழுது பாருங்க, நாங்க எகிப்தில் இருக்கும் பொழுது மம்சங்கள்லாம் சாப்பிட்டோம், வெங்காயங்கள் சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டு வராங்க. நாங்க எல்லாம் இந்த வனாந்தரத்துல என்ன பண்றோம், ஒரு இறைச்சி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முறுமுறுக்குறாங்க. இது என்ன பண்றாரு, மோசே போயிட்டு தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படியாக முறுமுறுக்குறாங்க, எங்க கிட்ட இருக்கிறதோ 6 லட்சம், எங்க கிட்ட 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. இந்த 6 லட்சம் புருஷர்கள், அப்ப வெறும் புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பிள்ளைகள், 6 லட்சம் பேர்னு சொன்னா அதுல வாலிபர்கள், அதுல சிறு பிள்ளைகள், அதுல மனைவிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. இத்தனை பேருக்கும் நாங்க எப்படி இந்த இறைச்சியை நாங்க கொடுக்க முடியும்? ஏதாவது ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அடிச்சு புசிச்சால் என்ன பண்ண, அடிச்சு கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, அவர்களுக்கு இறைச்சி எங்களால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்போ தேவனை நோக்கி அந்த காரியங்கள் சொல்றாரு பாருங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற, இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்கிட்டயே கொஞ்சம் பணம் தாங்க இருக்கு, எங்க வீட்லயே நாங்க ரொம்ப கஷ்டத்தோட கூட கிடக்குறோங்க, எங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதங்கள் நடக்குமா, நாங்கெல்லாம் உயர்த்தப்படுவோமா, நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா, நிறைய கேள்விகளோடு இருக்கிறீங்களே. அன்றைக்கு மோசே அப்படிதான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது நாங்க 6 லட்சம் பேர் இருக்கிறோம், அதாவது புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர், பிள்ளைகள் மனைவிகள் இத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு தெய்வ சமூகத்துல போய் கேட்கும் பொழுது அவர் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவிசுவாசமா பேசி கொண்டிருக்காதீங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அதிகாலையில சமுத்திரத்துல ஒரு கீழ்காற்றை வர பண்ணாரு. அங்க இருந்து என்ன பண்ணது, காடைகள் வந்து விழுந்து. ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, 1 நாள் 2 நாள் இல்ல, 1 மாதம் வரைக்கும் ஹல்லேலூயா அவங்க சாப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திருப்தி அடையும்படிக்கு வாய் வழியா சாப்பிட்டு மூக்கு வழியா வர அளவுக்கு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட தேவனை நீங்க என்ன பண்ணீங்க, நிறைய நேரத்துல பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதாவது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, என் வாழ்க்கை இப்படியே போகுதே, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேனே, தேவ சமூகத்துக்குள்ள போறேனே, நான் தேவனுக்கு என்று விதைக்கிறேனே, எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமா நடக்கிறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில இப்படியே தானே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் நினைச்சார்னா எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கேயாவது சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து காடைகள் வருங்களா? பாருங்க, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து தேவன் காடைகளை வரவழைத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்பி 1 மாசம் வரைக்கும் பாருங்க, 1 மாசம் 30 நாட்கள் என்ன பண்ண, தொடர்ந்து காடைகள் வந்து ஒரு திருப்தி ஆக்குது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் பேருக்கு அத்தனை காடைகள் வந்து விழுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தேவனை அநேக நேரங்கள் என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்பட்டு அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சாரால் அப்படிதான் நகைத்தாங்க, எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா, ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அந்த ஆபிரகாமுடைய வம்சத்துல தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அதே போல பாருங்க, மோசே கிட்ட எல்லாரும் என்ன பண்றாங்க,
முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காதீங்க. தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. இந்த வானமோ இந்த பூமியும் கூட ஒழிந்து போகுமா, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணது, ஒருபோதும் ஒழிந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவருடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இந்த வானத்தையும் பூமியும் கர்த்தர் என்ன பண்ணாராம், உண்டாக்கினாராம். ஹல்லேலூயா. நீட்டப்பட்ட கரத்தினாலும் என்ன பண்ணிருக்காரு, இந்த வானத்தை உருவாக்கி நீங்க எவ்வளவு தூரம் கடந்து போங்க, அந்த வானம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுடைய கரம் எவ்வளவு பெரியது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள கரத்தின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நினைத்தார்னா ஒரு இமை பொழுதுல எல்லா காரியங்களையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். சூரியனை சந்திரனை கர்த்தர் தான் உருவாக்கினார். நம்ம பார்க்கிற அவ்வளோ பெரிய சூரியன், அவ்வளோ பெரிய சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் பாருங்க சந்திரனை விட பெருசு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் பேரிட்டு அழைக்கிறாராம். அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம பாருங்க, நட்சத்திரங்களை என்ன கூடுமானா என்னன்னு சொல்றாரு. நட்சத்திரத்தை நம்மளால என்ன முடியுமா, என்னவே முடியாது. ஆனால் தேவன் அவைகளை கூட என்ன பண்றாராம், பேரிட்டு அழைக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுல 27ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்றாரு. அப்ப பாருங்க, எல்லாருக்கும் நான் தான் கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. இப்ப மனுஷனை பாருங்க, அவர் சொல்றாரு, தாயின் கருவில உருவாதற்கு முன்பே, உன் எலும்புகள் எல்லாம் உருவாதற்கு முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, தேவன் நம்மை மறக்காதவர். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில நாம போயிட்டு, ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டோம்னா அடுத்த நிமிஷமே நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேர் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருப்பாங்க. இனி அவர்கள் உயிர் பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்க, அவர்களை கைவிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு ஒரு இமை பொழுதுல அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவரை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள்ல பாருங்க, ஆக்சிடென்ட்ல எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, காரை நசுங்கி போயிடுச்சுங்க, ஆனா நான் மாத்திரம் ஜீவனோடு கூட எழும்பி நிக்கிறேங்க. காரணம் தெரியுங்களா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பார்கள், தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. ஆகவேதான் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதபடிக்கு தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை உருவாக்கியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருந்தாரோ உங்களால் அந்த காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. லூக்கா 1:37 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படியாக மனுஷனால் கூடாதுதாங்க, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களாலும் எல்லாம் கூடும். நீங்களும் எல்லாவற்றையும் செய்ய உங்களால முடியும். ஏன்னு சொன்னா, நீங்க இந்த இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டில் என்ன பண்ணுவான், பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சாராளுக்கு அற்புதத்தை செய்த தேவன், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த தேவன், இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர்கள் அந்த இடத்துல நம்பிக்கையற்று காணப்பட்டாங்க. ஆனால் நாம் இன்றைக்கு நம்பிக்கையற்று இருப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காது. நாம் நம்பிக்கையோடு கூட தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்மை சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ராஜா, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்கள்ல இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தோடு ஒரு சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு ஒரே மனதுடையவர்களாய் இது நடக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அப்பேற்பட்ட நம்பிக்கை விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் நீர் கொடுத்து நீர் ஆச்சரியமாய் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.